தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். நாடாளுமன்றத்திலே 25/3/2025 அன்று ஃபைனான்ஸ் பில்லிலே ஓய்வூதியம் குறித்து ஒரு சட்டம் இயற்றப்பட்டதை நாம் அனைவரும் அறிவோம். இந்த ஃபைனான்ஸ் பில் என்பது அரசாங்கத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அனுமதி சீட்டாகும். என்னவென்றால், ஓய்வூதியர் மத்தியிலே அவர்களை பிரிவுபடுத்தலாம், டிஸ்டிங்ஷன், அதாவது அவர்களை வேறுபடுத்தி பாகுபடுத்தி பார்க்கலாம். அதே போன்று ஊதியக்குழு பரிந்துரைகளிலே அவர்களை இலாக்கா ஊழியருக்கு இணையாக கருதாமல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக அந்த டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் இவைகளை கணக்கிட்டு அந்த பரிந்துரைகளை மாற்றி அமைப்பதற்கான ஒரு வழிவகையானது இந்த ஃபைனான்ஸ் பில்லிலே தோற்றுவிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது 6வது ஊதிய குழுவிலே ஓய்வு பெற்றவருக்கு ஒரு மாதிரியான ஓய்வூதியம், 7வது ஊதிய குழுவிற்கு பின்னால் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஒரு மாதிரியான ஓய்வூதியம், 8வது ஊதிய குழுவிற்கு பின்னால் வேறு ஓய்வூதியம். அது மட்டுமல்லாமல் இந்த ஊதிய குழுவினுடைய பரிந்துரைகளை அமுல்படுத்துவதிலே டேட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் என்பது இலாக்கா ஊழியரை போன்று இருக்க வேண்டிய அவசியமில்லை, அதை மாற்றி அமைக்கலாம் என்று இருக்கக்கூடிய பல்வேறு விதமான மோசமான ஷரத்துக்களை கொண்டதுதான் இந்த ஃபைனான்ஸ் பில். இந்த ஃபைனான்ஸ் பில் என்பது 25/3/2025 அன்று அரசால் நிறைவேற்றப்பட்டு இருப்பது 8வது ஊதிய குழுவினுடைய அமலாக்கத்தை நோக்கித்தான் இருக்கும். ஓய்வூதியர்களை பாகுபடுத்துவதற்காக, வேறுபடுத்துவதற்காக இது போடப்பட்ட திட்டம் என்பதுதான் அனைத்து தொழிற்சங்கங்களுடைய ஒரே பார்வை. ஆனால் அரசாங்கம் மாற்றி பேசலாம். நம்முடைய நிதி அமைச்சர் கூட இந்த திருத்தங்கள் எல்லாம் 6வது ஊதிய குழுவிலே வந்திருக்க வேண்டும், அப்பொழுது செய்யப்படவில்லை, அதனால் இப்பொழுது செய்கின்றோம், இதனால் 8வது ஊதிய குழுவிற்கு பாதிப்பு ஏற்படாது என்று சொன்னாலும் கூட 6வது ஊதிய குழுவின் பொழுது நிறைவேற்றப்பட முடியாததை 20 ஆண்டுகள் கழித்து என்ன நிர்பந்தத்திலே இன்று நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது? நிச்சயமாக இது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாகத்தான் இருக்க முடியும். இந்த லெஜிஸ்லேஷன் என்பது 1/6/1972 முதல் அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆர்டிகல் 309 என்படி சிசிஎஸ் பென்ஷன் ரூல்கள் 1972, 2021, 2023 அவைகளிலே கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த விதிகளுக்கு எந்த விதமான மாற்றங்களையும் இப்பொழுது முன்னுறுதியிட்டு கொண்டு வரலாம் என்பதுதான் இந்த சட்டத்தினுடைய முக்கியமான ஷரத்தாகும். அப்படி என்றால், ஏற்கனவே உச்சநீதிமன்றத்திலே நிறைய வழக்குகளுடைய முடிவிலே 1996 முதல் 2006 முதல் 2016 முதல் நிறைய அரியர்ஸ், அதாவது ஒரு நிலுவைத் தொகையானது ஓய்வூதியர்களுக்கு தர வேண்டி இருக்கிறது. குறிப்பாக S13 சம்பளம் வாங்கியவர்களுக்கு இந்த சலுகைகள் என்பது முன்தேதியிட்டு வழங்கப்பட வேண்டும் என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய இறுதி ஆணை. அதை நிறைவேற்றுவதிலே ஒரு சுணக்கத்தை காட்டிடவும் அல்லது அதை தடுத்து நிறுத்துவதற்காகவும் தான் இந்த திட்டமானது இன்று அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்பது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. அது மட்டுமல்லாமல் 6வது ஊதிய குழுவின் பொழுதே இதை நிறைவேற்றி இருக்க வேண்டும். அன்றைய UPA அரசாங்கம் அதை செய்யவில்லை என்றால் 20 ஆண்டுகள் கழித்து இன்று அதை அறிமுகப்படுத்த வேண்டிய என்ன தேவை என்று வந்திருக்கிறது. இந்த ப்ரொவிஷனின் படி இந்த பென்ஷன் ரூல் என்பதை அந்த எந்த தேதியிட்டும் அதை மாற்றலாம், திருத்தலாம். அதுவும் என்ன, 1972 முதலேயே இதில் இருக்கக்கூடிய திருத்தங்கள் எதை வேண்டுமானாலும் கொண்டு வரலாம் என்று இருந்தால் நிச்சயமாக இது பல ஓய்வூதியதாரர்களுக்கு பலனளிக்காமல் போகலாம். 8வது ஊதிய குழுவினுடைய அமுல்படுத்தக்கூடிய நேரத்திலே இலாக்கா ஊழியருக்கு ஒரு தேதியும் ஓய்வூதியர்களுக்கு வேறொரு தேதியும் நிர்ணயித்து அதனை அறிமுகப்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று இலாக்கா ஊழியரை போன்றே அதே அளவிற்கு ஊதிய உயர்வு என்பது ஓய்வூதியர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று இருக்கக்கூடிய தற்பொழுதைய கால நியதி என்பது கண்டிப்பாக மாற்றப்படுவதற்கான அந்த அச்சம் என்பதும் இருக்கத்தான் செய்கிறது. தலைக்கு மேலே தொங்கி இருக்கக்கூடிய அந்த கத்தி போன்று எந்த நேரத்திலும் இந்த மயிரிழையில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கத்தியானது ஓய்வூதியர்களுடைய தலையிலே படலாம் அல்லது கழுத்தை சீவலாம் என்று இருக்கக்கூடிய நேரத்திலே இதனை முறியடித்திட வேண்டியது அனைத்து ஓய்வூதியர்களுடைய கடமை என்பது ஒரு வெள்ளிடை மலை. இதற்கு வேறு விளக்கங்கள் தர தேவையில்லை. எத்தனை முறை நம்முடைய நிதியமைச்சர் சொன்னாலும் நம்முடைய துணை நிதியமைச்சர் கூட சமீபத்திலே ஒரு எம்பிக்கு எழுதிய கடிதத்திலே
இது 8வது ஊதியக் குழுவிற்கு எந்த பாதிப்பினை ஏற்படுத்தாது என்று சொன்னாலும் கூட இவைகளெல்லாம் நம்பும்படியாக இல்லை. மொத்தத்திலே ஓய்வூதியர்களுக்குள்ளாக ஒரு பிரிவினை, ஒரு டிஸ்டிங்ஷன், ஒரு பிளவை ஏற்படுத்தி 6வது ஊதியக்குழு ஓய்வூதியர்கள், 7வது ஊதியக்குழு ஓய்வூதியர்கள், 8வது ஊதியக்குழு ஓய்வூதியர்கள் என்றெல்லாம் பிரிக்கக்கூடிய ஒரு அவலநிலை இருக்கிறது. ஜஸ்டிஸ் டிஎஸ் நகாரா அவர்களுடைய தீர்ப்பிற்கு முன்னால் எப்படி ஒவ்வொரு ஊதியக்குழுவிற்கும் ஒவ்வொரு ஓய்வூதியம் என்று வழங்கப்பட்டதோ, எப்பொழுது அவர்களுக்கெல்லாம் சீரான ஓய்வூதியம் என்று வழங்கப்படாமல் தடுக்கப்பட்டதோ, அதே போன்ற நிலைமையை மீண்டும் உருவாவதற்கான இந்த வாய்ப்புகள் என்பது இன்று ஏற்பட்டு இருக்கிறது. நல்ல வேளை, உள்ளபடியே மனதார பாராட்டுகின்றோம். S30 பென்ஷனர் அசோசியேஷன் என்ற அமைப்பானது, நான் அதை பற்றி முழுமையாக இதுவரை அறிந்ததில்லை, தற்பொழுதுதான் என்ன என்று பார்த்து கொண்டிருக்கின்றேன். அந்த S30 பென்ஷனர் அசோசியேஷன் இது குறித்து உச்ச நீதிமன்றத்திலே வழக்கினை தொடுத்திருக்கிறது. சிவில் நம்பர் 525 2025 வருடத்திற்கானது. 19/5/2025 அன்று இந்த வழக்கினை தொடுத்திருக்கிறது. இந்த வழக்கானது 23/5/2025 அன்று நம்முடைய சீஃப் ஜஸ்டிஸ் திரு B.R. கவாய் அவர்களுடைய கோர்ட்டிலே உடன் அகஸ்டின் ஜார்ஜ் மாஷியா அவர்கள் முன்னிலையிலே இந்த வழக்கானது வந்தது. இந்த பெட்டிஷனர், அதாவது இந்த ஓய்வூதியர் அமைப்பின் சார்பாக விகாஸ் சிங் என்கின்ற சீனியர் அட்வொகேட்டும் அவருடைய 9 வக்கீல்களும் ஆஜராகினர். நீதிமன்றம் இதை உன்னிப்பாக பரிசீலிக்கப்பட வேண்டிய ஒன்று என்று கூறி நோட்டீஸினை அரசாங்கத்திற்கு அனுப்பியிருக்கிறது. 8 வாரத்திற்குள்ளாக அரசாங்கம் பதில் தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இந்த வழக்கானது மீண்டும் 22/7/2025 அன்று விசாரணைக்கு வருகிறது. உள்ளபடியே நல்லதொரு தீர்ப்பினை நாம் எதிர்பார்க்கின்றோம். தற்பொழுதெல்லாம் உச்ச நீதிமன்றத்திலே அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய சில முடிவுகள் தவறானால் அவைகளெல்லாம் தவறு என்று அவற்றை மாற்றி அமைக்கக்கூடிய பல்வேறு விதமான தீர்ப்புகளை அளித்து கொண்டிருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் நிச்சயமாக ஓய்வூதியதாரர்களை பாதிக்கக்கூடிய இந்த வழக்கிலே ஒரு நியாயமான, நேர்மையான ஒரு தீர்ப்பினை அளிக்கும் என்று மனதார நாம் நம்புகின்றோம். மேலும் இந்த வழக்கினுக்கு பின்னால், இந்த வழக்கானது தொடுக்கப்பட்ட பின்னால் பல்வேறு ஓய்வூதிய அமைப்புகள் எல்லாம் இன்று மீண்டும் உச்ச நீதிமன்றத்தை நாடி இந்த வழக்கிலே தன்னை இணைத்து கொண்டு வாதாடுவதற்கான முனைப்பிலே இறங்கியிருக்கின்றன என்ற செய்தியும் கேள்விப்படுகிறோம். அனைவரையும் வாழ்த்துவோம், மனதார வாழ்த்துவோம். நிச்சயமாக இது போன்ற நேரங்களிலே ஓய்வூதியதாரர்களுடைய உரிமையை தக்க வைப்பதற்காக, அவர்களை பாதுகாப்பதற்காக எந்த விதமான நடவடிக்கைகளை எந்த ஒரு இயக்கம் இறங்கினாலும் அவர்களுக்கு நம்முடைய வணக்கத்தை செலுத்திக் கொள்வோம். அது மட்டுமல்லாமல் நிச்சயமாக இதிலே நியாயம் கிடைக்க வேண்டும். நியாயம் கிடைக்கின்ற வரை உறுதியாக போராடிட வேண்டும். இந்த பென்ஷன் பில் என்பது அறவே நீக்கப்பட வேண்டும். நாடாளுமன்றத்திலே 25/3/2025 என்று நிறைவேறிய இந்த பென்ஷன் பில் என்பது நிச்சயமாக கண்டிப்பாக நீக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தொழிற்சங்கங்களும் உறக்க எழுப்பிட வேண்டும். ஏனென்றால் எதிர்காலத்திலே அவர்களை பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். டிஎஸ் நகாரா அவர்களை ஓய்வூதியதாரர்கள் எல்லாம் பாராட்டுவது, போற்றுவதெல்லாம் சீரான ஓய்வூதியத்திற்கு அவர் வழிவகுத்ததால் தான். அதுபோன்ற ஒரு நிலைமையை தற்பொழுது உச்ச நீதிமன்றம் ஏற்படுத்திட வேண்டும் என்று முழுமையாக நம்பி இந்த பகுதியை முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.